ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தான் வந்து செய்ய போகிறேன். எல்லோரும் செய்கிற தேங்காய் சாதம் தான். ஆனால் வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ ஸ்கூல் டைம் ஆரம்பிக்க போது உங்கள் குழந்தைங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க தேங்காய் சாதம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக அம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ நான் அதுதான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். தோலோடு போட்டோன்னா அந்த கலர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தோல் சீவிட்டு போடும்போது நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு நல்லா பூ மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும். சாதமும் நல்லா வெள்ளையாக இருக்கும். அதனால தான் தோல் சீவி மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் துருவதாக இருந்தாலும் துருவிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி இது வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதாலும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து போட்டுக்கலாம். அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது அந்த உளுந்து வாசனை நல்லா தெரியும், நல்லாயிருக்கும். உளுந்து சேவந்ததும் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லாயிருக்கும் மத்தியான டைமில் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். என்கிட்ட அதான் இருக்குது. நீங்கள் தூள் பெருங்காயம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப அலைச்சலும் இது கிடையாது. நிறையா பொருள்லாம் சேர்த்து செய்ய வேண்டியதும் இல்லை. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல. நானே வந்து வீடியோக்காக தான் அந்த முந்திரி பருப்பு போடுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் போடுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட இல்லைனாலும் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த தேங்காய் சாதம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா போட்டுக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி ஒரு இது இருக்குது. கருவேப்பிலை நிறைய போடணும், கொத்தமல்லி நிறைய போடணும்னு சொல்லிட்டு. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் எல்லாமே நான் இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் வந்து போட்டுக்கிறேன். பார்க்கறதுக்கே நல்ல கலராக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். இதை நல்லா கிளறிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்ல கலராக இருக்கும். நான் வந்து சிம்மிலே வச்சு செய்கிறேன். நீங்கள் டக்கு டக்குன்னு ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு வந்து நான் அதை வேக வச்சுட்டு அதை வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அப்பளம் வந்து பொரித்து வச்சுருக்கேங்க. இந்த அப்பளத்தை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் அது ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மதியான டைமில் சாப்பிடும்போது. இப்போ வந்து 2 அப்பளத்தை பொரித்து நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குதுன்னு டிஃபன் பாக்ஸே காலி பண்ணிவிடுவாங்க. 2 அப்பளத்தை உடச்சி இதில் போட்டு கிளறிட்டேன்னா முடிஞ்சிருச்சுங்க தேங்காய் சாதம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் வந்து சரி இதை வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக போடுறேன். நான் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். சூப்பராக தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த தேங்காய் சாதம். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் அப்போ தான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூங்க.